சசிகுமார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இந்த பேட்டர்னை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடுங்கிறது வந்து இந்த கூட்டணி 108 சீட்டு வந்து இப்போ அறுதி பெரும்பான்மை இல்லைங்கும் போதே இவரோட நிலைப்பாடு என்னவாக இருந்தது அப்படின்னா, எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ளே போகணுங்கிற நிலைப்பாடில் தான் விடுதலை சிறுத்தை இருந்தது. எப்படியாவது இந்த தாவே ஆதரவாக உள்ளே போகணும். அது வந்து ஆதரவுங்கிறதோ இல்லை அவர்களிடம் வந்து டிமாண்ட் பண்ணி இந்த அமைச்சரவையில் இடம்பெறதோ இது எல்லாமே அவங்களோட அஜெண்டா தான். ஆனால் அதற்கு முன்பு ஒரு விஷயம் அங்கே நடந்தது. என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக ஒரு கூட்டணி வைத்து அதில் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல் அதில் ஒரு ஆதிக்குடியை சேர்ந்த இல்லை விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கக்கூடிய நிகழ்வுலாம் நடந்தது. அந்த பேரம்லாம் அங்கே பேசப்பட்டது. பேசப்பட்ட போது அதற்கும் இவர் வந்து எந்த இடத்துலையுமே மறுப்பு தெரிவிக்கல. அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் அது அனானிமஸ் காலுங்கிறார். யாராவது ஒரு யதார்த்தத்தை சொல்ல, அனானிமஸ் கால்னு சொல்ல, அது வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து வந்தது. அந்த சோர்ஸை ரிவீல் பண்ண முடியாது. இல்லை, சோர்ஸ் அப்போ ஒரு தலைவரிடம் நான் பேசுகிறேன். ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இன்னொன்று சொன்னார் திருமான, ஒரு பட்டியலின நபர் யாரும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்க இங்க இருக்க கட்சிகள் விடாது அப்படின்றதையும் பதிவு சொன்னார். சொல்லுங்க. சூழல் இல்லைன்னு பாஜக ஆக்கிருக்க பாஜக பட்டியலில் என்ன அவர் சொன்ன முக்கியமான அப்ப அதிமுக யாரோட கூட்டணி இருந்துச்சு? பாஜகவோட கூட்டணி இருந்துச்சு. எடுத்தோடனே நீங்கள் அந்த சோர்ஸ் இருக்குல்ல, அந்த சோர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் அதை மறுத்துருக்கணும். மறுத்தேன்னு சொல்லவே இல்லை. அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதான் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் பாஜக கூட்டணியும் அதிமுகவில் இருக்கிற கூட்டணியும் நீங்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. உங்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொல்லும் போது நீங்கள் அந்த இடத்துல சனாதானத்தை பற்றி பேசலை, எதை பத்தியும் நீங்க பேசல. ஏத்துக்கல. இல்ல இதெல்லாம் இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் ஆயிருந்தா இந்த கேள்வியில வரும். இல்ல அவர் ஏற்கவில்லை. இல்ல இந்த நான் நீங்க சொல்ற புரியுது. ஆனால் ஏற்றுக்கேன் இல்ல, அந்த இடத்துல நான் மறுத்தேன்னு சொல்லணும்ல. நான் அந்த இடத்துல மறுத்தேன். ஏன்னா இல்ல மறுத்த அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். இல்ல அது எனக்கு தெரியும், அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் முதல்ல இது வந்து ஒரு ஃபன்னியா இருந்தது, அதை நம்ம வந்து ஒரு நகைச்சுவைக்குரிய விஷயமா நினைத்து நான் கடந்து போயிட்டேன். அது ஒன்றும் இல்லை, அப்படி நடக்காது அப்படின்னு சொல்றேன். ரைட்டு. இங்கேருந்து விஜய் அவர்கள்கிட்ட இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி கம்யூனிஸ்ட்டை சொல்லி அனுப்பிச்சிட்டார். அரை மணி நேரத்தில் நீங்கள் போங்க, எனக்கு ஒரு கூட்டம் நடக்குது, பின்னாடி வரேங்கிறார். அடுத்த நாள் வரைக்கும் அது இழுக்கப்பட்டது. தள்ளி கூட்டமே 8 மணி வரைக்கும் போயிருக்கு. இல்லை தள்ளி அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் அதை இது பண்ணிட்டார். என்ன முடிச்சுட்டு அப்போ அவர் வார்த்தை என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு திமுகவுடன் கூட்டணி தொடர்கிறதுங்கிறாரு. ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சொல்லிட்டு இவர்கள் மீது வைக்கப்பட்ட நிலைப்பாடு மாற்றம் கிடையாது, பாஜகவின் தொங்கு சதை தான்ங்கிறாரு. இப்போ எந்த இடத்துல அதுலேருந்து மாறிட்டு இன்றைக்கி அவர் போய் அவங்களோட சேர்ந்துருக்கார்? எந்த இடத்துல அது தப்பு அப்படின்னு உணர்ந்தாருங்கிற சொல்லணுமா இல்லையா? இவரிடம் கூட்டணி வைத்து திமுகவின் வாக்குகள், திமுக கூட்டணி வாக்குகளை வைத்து தான் நீங்கள் இந்த 2 சீட்டு வென்று வந்திருக்கீங்க. அவர் மறுக்கவே இல்லை, மறுக்கல. அப்போ இப்போதைக்கு நீங்கள் அவரோட போய் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன? எந்த இடத்துல நீங்கள் வந்து அவர் பாஜகவுடன் இல்லை, இவங்க பாஜக பின்னாடி இருந்து இயக்கல, பாஜகவின் பிள்ளைகளா இல்லை? மோசஸ் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் சொன்னா, நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒன்று, மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு தலைவர் இணங்குவது என்பதுங்கிறது ஒன்று. அப்ப எல்லாரும் யுனானிமஸா ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்துறாங்க. ஒரு ஆஃபர் நமக்கு வெளியிருந்து வருது, அந்த ஆஃபரை நம்ம எடுத்துக்கலாமா வேணாமாங்கிற சிக்கல் வந்து தலைவருக்கு உருவாது. காரணம் நீங்க சொன்ன பாயிண்ட்டுங்க, நாம ஏற்கனவே வேற கூட்டணி ஜெயிச்சிருக்கோம், 2 இது நமக்கு இருக்கு, நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது, நாம கொள்கையை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேச முடியாது, இது போன்ற சிக்கல் இருப்பதாக அவர் உணர்கிறார். அதுங்காட்டிக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இதுல போகலன்னு சொல்றாரு. அப்போ ஒருவேளை இது போன்ற அவர் ஏற்றுக்கொள்வதாக முன்னாடியே அறிவிச்சிருந்தா, நான் விட்ட முதல்ல கேள்வி முன்னாடியே அறிவிச்சிருந்தா இந்த கேள்விகள் எல்லாம் வரிசையா வந்திருக்கும். அதனால தான் ரொம்ப தயங்கி இது போலாமா வேணாமாங்கிறது யோசிச்சு அனுமானிச்சு தான் முடிவுக்கு போறாங்க. இல்லை இப்போ நீங்கள் திமுகவின் கூட்டணியோட நீங்கள் நின்று வென்று வந்துட்டீங்க. வந்துட்டு எய்தர் நீங்கள் அந்த கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சுட்டு வெளில வரலாம்ல, அதுவும் நீங்கள் செய்யலை இப்போ வரைக்கும். அப்போ உங்களோடு இருந்து இத்தனை நாட்கள் உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் அறிவிக்கலையே. என்னது திமுக இதுல போலையே, அவங்க அமைச்சரவையில் இடம்பெறலையே, அவங்க வெளியிலிருந்து ஆதரவுன்னு அந்த நிலைப்பாட்டிலே சரியா நிக்கிறாங்களே. நான் வந்து இந்த இடத்தில் ஒரு கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக, சனாதன சக்திகள் வந்து வரக்கூடாதுங்கிறக்காக நான் அவங்களோட வெளியிலிருந்து ஆதரவுன்ற நிலைப்பாட்டில் அப்போ அன்னைக்கு விடுதலை சிறுத்தை எடுத்த ஸ்டாண்ட் சரி.
அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து சந்தர்ப்பவாதமாக போய் நிக்கிறீங்க. இதுல என்ன சந்தர்ப்பம்? என்ன இது சந்தர்ப்பம்னா, நீங்கள் உங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுனால நீங்கள் ஒட்டுமொத்த அமைச்சரவை ஐயுஎம்எல் போயிருக்காங்க. ஐயுஎம்எல் முதல்ல என்ன சொன்னாங்க உங்களுக்கு நினைவு இருக்கும். விசிக சொன்னதுக்கு அப்புறமும் ஐயுஎம்எல் மறுத்தது. ஒப்புதல் வாங்கிவிட்டதாக தாவேக தரப்புல இருந்து தகவல்கள் வெளியே வருகின்றன. அப்பவும் அவங்க இல்லைங்க நாங்க கொடுக்கலன்னு சொல்லி போட்டு அதை மறுத்துட்டாங்க. போஸ்ட் வந்தது, அதை மறுக்கிறாங்க. இவங்க ஆதரவும் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க திருப்பி வராங்க ஆச்சுங்களா? அது மறுபடியும் ஒரு மறுப்பு வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் இப்ப இருக்கிறார், அவர் போய் சென்று பேசுறாரு. அப்புறம் அமைச்சர் செங்கோட்டையன் போய் பேசினாரு. இது உங்களுக்கு நினைவு இருக்கும். அதற்கு பிறகாக அடுத்த நாள் தான் அந்த ஒத்துக்கிட்டோம் நாங்க ஏற்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வருகிறது. இதே நிலைப்பாடு என்ன சொல்வீங்க? இல்லை நீங்கள் ஐயுஎம்எல்ல தனியாக விட்டுருங்க. நீங்கள் வந்து இவர்கள் பேசுவது போல நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம், இல்லை வந்து நாங்கள் திமுகவோட இன்டாக்டாக இருக்கிறோம், அவங்களோட நாங்கள் வந்து வெளியில் வர இந்த அளவுக்கு சொல்ல போனா விசிகாவோட ரொம்ப புராதனமாக காலகாலமாக ஐயுஎம்எல் வந்து அவங்க கூட கூட்டணி இருக்கிறவங்க. நீங்கள் 99 நீங்கள் பாஜகவோட இவங்க கூட்டணி எழுந்திருக்காங்க. இன்று வென்று வந்திருக்காரு. அதை வந்து நம்ம அப்படி பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் இல்லாத கூட்டணியே கிடையாது. தனித்து அவங்க வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க, பாஜகவோட கூட்டணி இருக்காங்க, அதிமுகவோட கூட்டணி இருக்காங்க, எல்லோரோட மாறி கூட்டணி அமைத்தே வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொள்கை கோட்பாட்டில் நிலைத்து இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி மாறி வந்திருக்க மாட்டாங்க. எந்த இடத்துலயா ஒரு சமரசம் பண்ணி கொண்டு வந்த இடத்துல தான் விடுதலை சிறுத்தை இன்று வரை தொடர்ந்து இருக்கு. அந்த கூட்டணி எந்த சமரசம் செய்யல. 2016 என்ன சமரசம் செய்யல? 2016 வேங்கை வயல் பிரச்சனைகளை இவர்கள் செய்யாத சமரசமா? அந்த மக்களுக்காக நீங்கள் எத்தனை இடத்துல விட்டு கொடுத்துறீங்க தெரியுமா? 2021 நான் பேசுறேன் மாவட்ட தலைநகரங்களையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீங்க ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டிருக்க ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்க கையில இருந்துச்சா உங்க கையில இருந்துச்சா? கூட்டணி யார் கூட தனிப்பட்ட முறையை சமரசம் தான் போனீங்க. நான் இப்பவே சொல்றேன் 5 வருஷம் முட்டு கொடுத்து அந்த கட்சியை திமுகவை காப்பாத்தியது அவங்க தான். ஏங்க தோழமை சுட்டுதோளோட நிறுத்திக்கிட்டாரு. 5 வருஷம் தனிப்பட்ட இல்ல, இது யதார்த்தம். நான் உண்மையை சொல்றேன். வேங்கவயல் பிரச்சனையில இன்று வரைக்கும் தீர்வு எட்டப்படாத காரணம் விடுதலை சிறுத்தை. நான் எழுதி சொல்றேன். நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு? நாம் தமிழர் கட்சி வெளியில இருந்து போராட்டம் சொல்லுங்க. ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. டேட்டா கொடுங்க. இல்ல நாம் தமிழர் கட்சி இது ஆணவ கொலை தடுப்பு கூட்டணி பெருமை கொலைன்னு சொல்லி வந்து அத வந்து புனிதப்படுத்துவீங்க. இல்ல இப்ப நம்ம கூட்டணி தர்மத்துல கூட்டணி கூட இருந்து கொண்டு நீங்க என்ன இல்ல இங்க பாருங்க ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் வாய் மூடிட்டு இருந்தோமா? இப்பயும் வாய் மூடி தான் இருக்கீங்க. அத நான் சொல்ல வரேன். இல்ல சார் ரெண்டு விருந்தினர்களுக்கும் இல்ல நம்ம சூழல் என்னன்னா இல்ல இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. உங்க நேரம் வரும்போது அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க மேல நிறைய சார்ஜஸ் இருக்கு. உங்க நேரம் வரும்போது சொல்லுங்க. இப்ப நீங்க 2 சீட் வாங்கியிருக்கீங்களா? இப்போ வந்து நீங்க பாஜக செய்யக்கூடிய அண்ணன் அவர்கள் சொன்னார்ல, வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜக செய்யக்கூடிய தவறுகள் பாஜக பின்னாடி இருக்குன்னு நாங்க சொல்றோம். நீங்க இல்லைங்கிறீங்க, போய் நிக்கிறீங்க, அவங்க கூட நிக்கிறீங்க. தொடர்ச்சியாக இவர்கள் செய்யக்கூடிய இப்போ என்ன சொல்கிறது, பிஎம்ஸ்ரீயாக இருக்கட்டும், பல திட்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி குவாரியாக இருக்கட்டும், கனிம வளமாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நீங்கள் எதிராக இருப்பீர்களா என்றால் நிச்சயமாக கேள்விக்குறி தான். அவரோடு அமைதியாக நின்று வேடிக்கை பார்ப்பா தவிர இப்போ முதல்ல அவர் வந்தே மாறம் அன்னைக்கு சொன்னார். நான் சொல்லிடுறேன் வந்தே மாறம் முதல் நாள் பாடம் மட்டும் போது எது பொஞ்சா இல்லையா திருமாவட்டிருந்து இன்னைக்கு எங்க போச்சு? திருப்பி அதே தானே பண்ணியிருக்காங்க. ஏன் மௌனமா இருக்காரு? இன்னைக்கே மௌனமா இருக்காரு, பேசல. அன்னைக்கு அறிக்கை கொடுத்தாருல, இன்னைக்கு அமைச்சரவையில் உள்ள வந்துட்டீங்க. இனிமே நீங்க மௌனமா தான் இருப்பீங்க. தொடர்ச்சியாக இதுக்கு ஒரு விளக்கம் வந்து அமைச்சர் தரப்புல வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்க 2-3 ட்ரிப் வந்து ஆளுநர் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சோம். ஆளுநர் ஃபங்க்ஷன் அப்பயும் சொன்னார், நான் கிழிச்சு போட்டேன்னு சொன்னார். ராஜ்மோகன் கிழிச்சு போட்டேன்னு சொன்னார். நான் என்கிட்ட கொடுத்தாங்க, அதை நான் கிழிச்சு போட்டு நான் சொன்னேன். ஆனாலும் அறிக்கை வந்தது. இன்னைக்கு மௌனமா இருக்காங்கல்ல. இதுதான் தொடருங்கிறோம். இதுதான் சந்தர்ப்பவாதமாக இந்த விசிகா நாங்கள் வந்து நீங்கள் அமைச்சர்கள் இடம்பெறதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எப்படியாப்பட்ட வழியை உள்ள இது பண்ணி நீங்கள் நேரடியாக நீங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் சொன்னது போல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நீங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் இதில் இடம்பெற்றிருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் இது ஒரு குதிரை பேரமாக பின்னாடி இருந்து கொண்டு இவர்களை நீங்கள் வந்து
சொன்னாங்க இல்லையா சோஃபா போனுச்சு அப்படின்லாம். இதை தாண்டி ஒருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போய் மக்களை ஏமாற்றி போய் நிற்கிறீங்க. மக்கள் உங்களுக்கு மக்கள் வந்து விஜய்க்கு வாக்கு போட்டாங்களா, விடுதலை சிறுத்தைக்கு விஜய் வேணும்னு வாக்கு போட்டாங்களா இல்லையா? யாரோட வாக்கு? உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்கிறது, எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆட்சி அமைப்பதற்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி கவர்னர் ஆட்சியை வந்துடக்கூடாது, அதுங்காட்டிக்கு நாங்க என்ன பண்றோம், வெளியே இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். இப்போ அவங்க ஆஃபர் பண்றாங்க, ஒரு நிமிஷம் நான் கம்ப்ளீட் பண்றேன். அவங்க ஆஃபர் பண்றாங்க, அது எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருதுங்கிறத தொண்டர்கள் சொல்றாங்க. தொண்டர்கள் வற்புறுத்தின் பேர்ல இது வந்து தலைவர் ஏற்றுக்கொள்கிறார். இதுல என்ன சிக்கல் இருக்கிறது? இது தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, எது சரிங்கிறது இருக்குல்ல. தொண்டர்கள் சொல்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ளுங்கிறது எப்படி சரியாகும்? அன்னைக்கும் தொண்டர்கள் பல பேர் சொன்னாங்க விஜய் கட்சியோட கூட்டணி போங்கன்னு. இதே திருமாவர்கள் மேடையிலே பேசியிருக்கார். நான் வந்து விளக்கம் கொடுத்தாரு. அப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. ஆரம்பத்திலேயே மோசஸ் வந்து சொன்னபடி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது, நாங்களே பல சார்ஜஸ் வச்சிருக்கோம், இப்ப நாங்க எடுத்த உடனே அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்காது, அப்படி சொன்னால் நாங்களே அது மீறதாக ஆயிடும். இந்த சிக்கல் இருக்கு இல்லைங்களா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து கூட்டணியில் போய் அவங்களுக்கு கூட்டணியில் போகல, நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு வெளியிலேருந்து கொடுக்குறத பற்றி யாரும் எந்த மறுப்பும் செய்யலை. சரி, ஆனால் நீங்கள் நேரடியாக அவர்களோட அமைச்சர்கள் இடம்போது தான் இங்கே சிக்கல் வருது. இங்கே பிரச்சனையே அங்கே தானே உருவாகுது. நீங்கள் அவர்களோடு சேர்ந்து விட்டீர்கள். இப்போ போய் நீங்கள் திமுகவோட நீங்கள் வந்து பேசுகிறக்கோ, திமுக வரிசையாக தொடர்ச்சியாக விமர்சனம் வைத்து கொண்டு தான் வருது. அப்போ என்னை மட்டும் வைத்து நீங்கள் என்னோட எல்லா உழைப்பையும் சுரண்டி எல்லா வேட்பாளர்கள் எல்லாத்தையும் நிறுத்தப்பட்டு உதயநிதி அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாரு, வன்னியரசு என்னோட இடத்துல நான் ஜெயிக்காலையும் பரவாயில்ல, வன்னியரசு அவர்கள் ஜெயிக்கட்டுங்கிறாரு. அவருக்கு நீங்க வாக்களிச்சு ஜெயிக்க வைங்க. அப்புறம் இத்தனை இடத்துல அவங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்து வந்த வாக்குகளை வைத்து அதே மாதிரி விசிகாவுடைய தரப்பு அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, மறுக்கலாம். அது இவர்கள் செய்த தவறுன்னு தான் சொல்லுவேன். தொடர்ச்சியாக இவர்கள் முட்டு கொடுத்து அவங்களை தூக்கிட்டு வந்ததுக்கு தவறு. தேர்தல் ரெப்ரசன்டேஷன் தானே சார். நீங்க ஒருத்தர் நிக்கிறாங்க, வட மாநிலத்துல வந்து விசிக தொண்டர்கள் அதிக அளவு இருக்கிறார்கள். வட தமிழகத்துல அவங்க என்னன்னா திமுக ஜெயிப்பதற்கு திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லுகின்ற போது அவருடைய பிறந்தநாள் விழாவில் 4ல் 1 ஓட்டு வந்து விசிகாவோட ஓட்டுன்னு சொன்னார். which means 25% of the contribution which is delivered by விசிகான்னு சொல்றார். அவர் வந்து கன்சென்ட் கொடுக்கிறார். வேற என்ன நீங்க சொல்றீங்க? சரி, அப்போ அது வந்து எதற்காக விழுந்த வாக்குகள் நீங்க சொல்லுங்க. நீங்க எதற்காக அந்த வாக்குகள் விழுந்துச்சு? நீங்கள் வந்து பாஜக இந்த மண்ணில் வரக்கூடாது, பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், இந்த கூட்டணி இருக்கிறார், அதற்காக நீங்க வாக்களியுங்கள்னு சொல்லி விழுந்த வாக்குகள் தானே. அதுல தான் மறுப்பு இருக்கா? அப்போ இன்னைக்கு எங்க போய் நீங்க நிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த கட்சியே பாஜக மீது அந்த சந்தேக பார்வையிலேருந்து இன்னும் அவர் விலகல, இன்னும் அந்த சந்தேக பார்வை வைத்து கொண்டு தான் இருக்காரு. எந்த இடத்துலயும் அவர் மறுக்கவே இல்லை, பாஜக இல்லைன்னு சொல்லவே இல்லை அவரு. அப்ப வந்தே மாதரம் பாடும் போதே நீங்க இன்னைக்கு இப்போ வரைக்கும் இன்னும் அறிக்கை வரலையே. எப்போ வரும்? கவர்னருடைய புரோட்டோகால் சார், கவர்னர் புரோட்டோகால் தான் முதல் தடவை நடந்துச்சு. அப்ப எப்படி விடுதலை சிறுத்தை வந்துச்சு? அப்ப எப்படி விடுதலை சிறுத்தை அமைச்சரவையில் இடம்பெற்றது? நீங்க அமைச்சர் நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கள் எதிர்த்து நிப்போண்டீங்க. இல்ல கூட்டணியில இருக்கீங்க, நீங்க எதிர்ப்பு நம்ம சார்ஜஸ் வைக்கிறீங்க. நீங்க நான் என்ன கேக்குறேன், சார்ஜஸ் வைக்கும்போது என்னன்னா புரோட்டோகால்ல என்ன இருக்கோ அதை வந்து எப்படி கேட்க முடியும் தான் நான் கேள்வி. இல்லை, அதுதான் நான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த புரோட்டோகால் இருந்துச்சு. சரிங்க, இது வந்து கவர்னர் இதில் நடந்தது அப்படின்ட்டு. இன்னைக்கு அமைச்சரவை பிப்ரவரி மாதம் நடந்திருக்குது, உயர்நீதிமன்ற இதில் நடந்திருக்கு. அப்போ முதல் தடவை ஏன் அந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த அறிக்கையை கொடுத்தாங்க? எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு அறிக்கை கொடுத்தாங்க? இப்படி இந்த தடவை ஆதவர்ஜுனா என்ன சொன்னார்? இல்லை, நான் சொல்லிடுறேன். சிஎம் ஆகலை, ஆளுநர் மாளிகையிலேருந்து வந்த வார்த்தை இது. அவர் சொன்னது, இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து சாதாரண எம்எல்ஏ தான், இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அமைச்சரவையில் இடம் பெறல, நீங்கள் சிஎம் ஆகலை, அதனால இதை தான் ஃபாலோ பண்ணுவோன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு ராஜ்மோகன் சொன்னார். இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அமைச்சர்கள் 2வது விரிவாக்கம் நடக்குது. இப்போதைக்கு எங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது, அடுத்த முறை பாருங்கள் அதை மாற்றிக்கொள்கிறோம், தவறு நடந்து விட்டு இனி நடக்காதுன்னு ஆதவர்ஜுனா சொன்னார். ஆனால் இப்போ திருப்பி அது நடந்திருக்குல்ல. மறுபடியும் அவர் தான் அமைச்சர் தான் சொன்னாங்க. நாங்கள் 2-3 தடவை சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஆளுநருடைய கால், இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆளுநர் காலாக இருந்தாலும் அதை எதிர்த்து பேச வேண்டியது, வந்து அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது இந்த கட்சியில் பங்கேற்புல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆளுநர் கால்ன்றது அமைச்சரவை பங்கேற்புங்க. இது வந்து நீதிமன்றத்துடைய இதுல வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், திமுக அவ்வளோ ஒன்றும் ரொம்ப புனிதமான கட்சி, அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் அதை ஏமாத்தினதில்லை. கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்து நியாயமாக நடந்திருக்கலாம் கிடையாது. அதுவும் பல தவறுகளை செஞ்சுருக்கு. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் வரும்போது
அந்த சமூக சார்ந்த ஒருத்தரை திமுக இருந்து பேச வைப்பாங்க, அந்த ஆளுங்களை அனுப்பி விடுவாங்க. இப்போ ஆராசா பேசுறது என்னன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்கள இதை திட்டுறதுக்கு வசப்படுறதுக்கு இதை வச்சுக்குவாங்க. இதே வன்னியர்கள் பிரச்சனையாக இருந்தால் துரைமுருகன் ஐயா அனுப்புவாங்க. இதே முக்குளத்தூர் பிரச்சனையாக இருந்தால் டிஆர் பாலு வச்சு பேச விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மலிவான ஒரு அரசியலை திமுக செய்து கொண்டு தான் இருக்குது. அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை, அது வந்து புரியுது. ஆனால் திமுகவுக்கு இவ்வளோ கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி இருக்காங்க. இப்போ தான் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க திமுக. அதுவும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் போது எங்கள் கூட்டணி பலம், எங்களை யாருமே எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, தொலை தூரத்தில் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லக்கூடிய திமுக இன்றைக்கி சில்லு சில்லாக அங்கே இருக்கக்கூடிய செங்கல்கள் ஒன்று ஒன்றா உருவப்பட்டு கொண்டு இன்றைக்கி அடுத்த திசைக்கு போகிறது. அது வந்து தாவேக்கா பலம் பெறுகிறதா, தாவேக்கா வலுவாக இருக்கிறது, திமுக உடைகிறது. திமுக ஒவ்வொரு இடமாக உருவப்படுகிறது. அந்த ஒரு கோவத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு தொடக்கத்தில் இன்னைக்கு ராசா பேசுகிறா இருக்கட்டும், இல்லை ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுகிறா இருக்கட்டும், இதெல்லாம் மேலிருந்து ரசித்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார், நீங்க வந்து இல்லை அதை தான் சொல்கிறார், ரசித்து கொண்டு கடைசியாக ஒரு செய்தி போடுவார், யாரும் அப்படி பேசாதீர்கள், ஏன் உங்களை எதிர்த்து அவங்க பேசுனாங்க, உங்களுக்கு தெரியாம பேசுனாங்க, பேச வைக்க வேண்டிய செய்வாங்க. அவர் தூண்டி விடுவார், பேசுங்க பாரு, அதுக்கப்புறம் மேலே இருந்து கொண்டு இந்த ராஜச்சந்திர வேலையை செய்வார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டத்துக்குள்ளும் திமுக கூட்டணிக்குள்ளும் பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது. அதற்குள்ளேயும் இன்றைக்கி திருப்பூரில் மாவட்ட செயலாளர் வெளியே இருக்கார் செல்வராஜ். இந்த மாதிரி அங்கேயும் பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டு தான் இருக்குது. திமுக தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு தோல்விகளை சந்திக்க நேர்றதுனால தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து சந்திக்க போகிறோங்கிற தெரிந்தால் இன்றைக்கி ஒரு இடத்துக்காக ஓடுறாரு. யார்? ஸ்டாலின் அவர்கள் ஓடுறாரு, ஒரு இடத்துலையும் போய் கூட்டம் போடுறேங்கிறாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை திரு விஜய் அவர்கள் நடந்த மாற்றம்னு சொல்றேன். இந்த தேர்தல் கொடுத்த மாற்றம், அவர்கள் வந்து விஜய்னாலன்னு கிடையாது, அவர்கள் பல பிரச்சனைகள் திமுக மிகப்பெரிய அதுக்கெல்லாம் துணை நின்னாங்க. நான் திருப்பி அங்கதான் வரேன். திமுக பண்ண அத்தனை ஊழல்களுக்கும் கைகட்டி வாய் பூடி மௌனமாக நின்று வேடிக்கை பார்த்தது இந்த விடுதலை சிறுத்தைகள். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க போயிருக்கீங்களா, இது அவங்களால தாங்கிக்க முடியல. எங்கனாலும் இதை வந்து வெற்றியா நம்ம வந்து இதை வந்து வாழ்த்து சொல்ற அளவுக்கு வரல. நீங்கள் அப்பவே நீங்க வந்து கூட்டணியில் வந்து இவர்கள் தவறானவர்கள், இவர்கள் கூட்டணியில் நாள் இருக்க மாட்டோம், இவர்கள் இந்த மக்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க, எதிராக இருக்கிறாங்கன்னு வெளில வந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வெங்கடேசன் சொல்ற மாதிரி நீங்க வாழ்த்தி இருப்பாங்க. ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நீங்கள் சொல்வது போல ஒரு தமிழர் அரசாளுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதான் திரு விஜய் அவர்கள் அப்படிதான் கணக்கில் எடுத்துக்க முடியும். நீங்க சொல்லப்பட்ட ஒரு தமிழர் வந்து ஆளணும், மற்றவர்கள் வாழணும் அப்படிதான் சொன்னேன். அதே மாதிரி தானே திரும்ப அவர்களுடைய அந்த கணக்கை நீங்க அப்படிதான் பார்க்கணும். அந்த கணக்குல பார்க்கணுமா வேண்டாம்? தமிழர் அப்படிங்கிற நீங்க எடப்பாடி அவர்களும் தமிழராக தான் இருந்தாரு, விஜய் அவர்களும் தமிழர் தான் இருக்க, இல்ல திருமாவளவர்கள் வந்தாலும் வாழ்த்த. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி, நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், இதுவரைக்கும் திருமா அவர்களை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவரை வந்து எதிர்த்து பேசியதும் இல்லை. அந்த மாதிரி தான் நடந்திருக்கார். திருமா அவர்களை தொட்டீர்கள் என்றால் முதலில் என்னை தொட்டு தான் அவரை தொடணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நின்றுருக்காரு. ஆனா அப்பேற்பட்ட மனிதரை நீங்க ஒரு ஆளை கூட்டு வந்து, இலங்கையிலேருந்து கூட்டு வந்து, அர்ஜுனனுங்கிற ஆளை கூட்டு வந்து உங்க தாய்மண்ணில் உட்கார வச்சு அண்ணனுக்கு எதிராக பேச வச்சிங்க, இன்னொரு எம்பி வச்சு. அதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கு, மன வலியை தருது. அது இருந்தாலும் நாங்கள் வந்து இவங்க போய் அந்த இடத்துல ஒரு அதிகாரத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா நாங்கள் எந்த இடத்துல எதுக்குள்ள வாழ்த்துறோம். ஆனால் போன முறை தப்புங்கிறோம், அவ்வளோ.